ஹலோ டு வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே vlog வேர்க்கடலை லட்டு. ஸோ வேர்க்கடலை வச்சு லட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பாருங்கள், வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வறுக்க போகிறோம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக ஒரேடியாக கொட்டினா நமக்கு வறுபடாது. ரொம்ப வந்து செவக்க வறுக்க தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொட்டியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்படி நசுக்குனா தோல் வந்து டக்குன்னு உறிஞ்சி வர மாதிரி ரொம்ப கருப்பாக வறுக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் இருக்குது, கால்சியமும் இருக்குது. ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. இது கருகிடக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஓகே. இப்படி நசுக்குனா உடனே தோல் வர மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து நான் மாற்றிடுறேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து வறுத்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோவும் வறுத்தாச்சு. நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் தோலை உரித்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பருப்பு மட்டும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு புடச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது, ஸ்வீட் ரெசிபி. ஸோ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவில் நான் 150, இது 1/2 கிலோ 150 கிராம் மட்டும் நான் போடுறேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 100லேருந்து 150 கிராம் இதுக்கு நான் வந்து இந்த 1/2 கிலோவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை நுணுக்கிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா வேர்க்கடலையெல்லாம் நம்ம பவுடர் ஆக்கிக்க போகிறோம். ஸோ இதை நுணுக்கிட்டு வேர்க்கடலையும் நான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து நம்ம தோல்லாம் எடுத்து புடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம பவுடர் ஆக்கிக்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இதை நம்ம இப்போ அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா நுணுக்கி வச்சுருக்கோம்ல வெல்லமும் இந்த வேர்க்கடலையும் பவுடர் ஆக்கினதும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓட்டணும். ஸோ நான் இப்போ வந்து வேர்க்கடலை பவுட்ரு ப்ளஸ் இந்த பாருங்கள் வெல்லம், இதை ஒரு ஓட்டிக்கலாம். பாருங்கள், இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னொரு ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை பவுடர் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நுணுக்குனதையும் வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு ஓட்டி இப்படி பிடிக்கிற மாதிரி ஈரப்பதம் நமக்கு வேணும் இல்லையா. தண்ணிலாம் தெளிக்க தேவையில்ல. அப்புறம் கொலன்னு ஆகிடும். நம்மளால் உருண்டை லட்டு பிடிக்க வராது. இது மாதிரி நம்ம வந்து வீட்டிலையே இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது, அவங்க முன்னாடி செஞ்சு கொடுக்கும் போது அவங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிரும். இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்து நமக்கு பிடிக்க வருது. நெய் இது மாதிரி எதுவுமே நம்ம வந்து தடவிக்க தேவையில்ல. இதில் நீங்கள் வந்து முந்திரி கூட நீங்கள் வந்து போட்டு உருண்டை பிடிக்கலாம். இல்லை வேர்க்கடலையே வறுத்த வேர்க்கடலையே வந்து கூட நீங்கள் இதில் போட்டு உருண்டை பிடிக்கலாம். ஈஸியான குயிக்கான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் பெருசாக பிடிச்சிக்கோங்க. நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான வேர்க்கடலை லட்டு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.